ஓகே. 2021ல மெட்ரன் ரேடியேஷன் கேள்விக்கு வருவோம். கேள்வியை பார்த்தா லெஸ்லியின் சதுரமுகி பரிசோதனை அந்த பிராக்டிகல் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா? அதுல இருந்து கேள்வி போட்டிருக்காங்க. சரி, வாட்சி பார்ப்போம். வெவ்வேறான 4 வகை உலோக மேற்பரப்புகளை கொண்ட ஒரு பொற்சதுரமுகி ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளது. வெந்நீர் நிரப்பப்பட்ட சதுரமுகியின் வெவ்வேறு மேற்பரப்புகளில் இருந்து காணப்படும் வெப்ப கதிர்ப்பின் செறிவுகள் வெப்பநிலைகளுடன் மாறுபடுவதை செய்து காட்டுவதற்கு இது பயன்படுத்தப்படுகிறது. உண்மையில நம்மளுக்கு தெரியும், இதுதான் லெஸ்லியின் குற்றி அப்படின்னு சொல்லி நம்ம செய்வோம் இல்லையா? இங்கு மேற்பரப்புகளின் வெப்பநிலையை அளப்பதற்கு 4 வெப்ப உணரிகள் ஒவ்வொரு மேற்பரப்பிலிருந்தும் சம தூரத்தில் வைக்கப்பட்டுள்ளன. அதாவது டெம்பரேச்சர் அளக்கக்கூடிய சென்சர் இந்த 4 மேற்பரப்புல இருந்தும் சமனான தூரத்துல கொண்டு போயிட்டு வச்சிருக்காங்க. ஓகே, அதாவது இப்படி ஒரு தூரத்துல ஒரு சென்சர், அப்படி ஒரு தூரத்துல அதே தூரத்துல ஒரு சென்சர், இந்த பக்கம் ஒரு சென்சர், இந்த பக்கம் ஒரு சென்சர், இந்த மாதிரி சம தூரத்துல 4 சென்சர் வச்சிருக்காங்களாம். பாருங்க, ஸ்டெஃபானின் மாறிலி, வீனின் மாறிலி தந்திருக்காங்க. அப்ப 2 தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பின்வரும் கணிப்புகளுக்கு நீங்கள் 300 4ஆம் அடுக்கு அப்படியாம், 310 4ஆம் அடுக்கு தந்திருக்காங்க, 360 4ஆம் அடுக்கு, 373 4ஆம் அடுக்குலாம் தந்திருக்காங்க. அதாவது கணிப்புகளை இலகுவாக்கியிருக்காங்க. அவ இப்படி ஏதாவது தரவுகள் தரப்பட்டிருந்தா நீங்க டக்குன்னு புரிஞ்சுக்கணும், இங்க வரப்போற கணிப்புகள் கஷ்டமா வராது, பெரிய பெரிய கணிப்புகள் வரத சுலபமாக்கி விட்டுருக்காங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதே நேரம் இந்த 4ஆம் அடுக்குல எங்க வரும்? ஸ்டெஃபான் என்ற விதி அதுகள் யூஸ் பண்ணும்போது தானே வரும். ஸ்டெஃபான் என்ற விதி போட போறோம் அப்படிங்கிறது எனக்கு இந்த தரப்பட்டிருக்க விஷயங்கள்ல இருந்து புரிகிறது. சரி, ஏற்பாட்டுக்கு வரும். ஒன்னாவது பாருங்க, ஒரு மேற்பரப்பிலிருந்து வெப்பக்கதிர்ப்பின் உறிஞ்சலையும் காலலையும் பாதிக்கும் காரணிகள் யாது? அதாவது ஒரு மேற்பரப்பு உறிஞ்சிற வெப்பக்கதிர்ப்பு அல்லது கால்ற வெப்பக்கதிர்ப்பை பாதிக்கிற காரணிகள் யாரு? இதை நீங்க ஈஸியாக இந்த தொடர்பு தெரிஞ்சிருக்குமாக இருந்தால் எழுத முடியும். கியூ, அதாவது என்னது, ஒரு ஏங்கிற பரப்பளவுல இருக்க வெப்ப கதிர்ப்பால வெப்பம் இழக்கப்படுற வீதம் அல்லது உறிஞ்சப்படுற வீதம். அதை எழுதி பார்த்தா வலுதான் அது. சரியா? எழுதி பார்த்தா எப்படி எழுதுவோம்? இ ஏ சிக்மா டி டு த பவர் 4 எழுதுவோம் இல்லையா? தெரியும் தானே? இதுல டீங்கிறது அந்த மேற்பரப்பு வெப்பநிலை. அப்ப உங்களுக்கு தெரியும், அந்த மேற்பரப்பின் வெப்பநிலை பாதிக்கும் ஒரு காரணி. அப்போ 1 எழுதியாச்சு. ஓகே. ரெண்டாவது தெரிஞ்சதுக்குள்ள பேசுவோமே, ஏங்கிறது என்னது? வெப்பம் இழக்கப்படுற மேற்பரப்பளவு. அப்ப மேற்பரப்பளவுங்கிறது காரணியில 1. அடுத்தது இந்த ஈங்கிறது யாரு? ஈங்கிறது தான் அந்த மேற்பரப்பின் தன்மைய காற்றால். இப்ப மேற்பரப்பின் தன்மைன்னு நீங்க எழுதினாலே அதுக்குள்ள ஈ வந்துடும். அப்ப பாதிக்கும் காரணிகள்ல 3ஆவதா நீங்க மேற்பரப்பின் தன்மைன்னு எழுதலாம். ஆனா அந்த மேற்பரப்பின் தன்மைக்குள்ள 2 பிரிவுகள் இருக்கு. ஒண்ணு அந்த மேற்பரப்பின் கரட்டுத்தன்மை. அந்த மேற்பரப்பு நல்ல ஒப்பமானதாக நல்ல ஷைனியான மேற்பரப்பாக இருக்கா அல்லது கரடு முரடான மேற்பரப்பாக இருக்கா? அது ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு மேற்பரப்பா அல்லது ஒரு பலகை துண்டு மாதிரி மேற்பரப்பா? அப்ப அந்த கரட்டுத்தன்மை இந்த மேற்பரப்பின் தன்மைக்குள்ள வரப்போற ஒரு உபபிரிவு. இதே மாதிரி அந்த மேற்பரப்பின் நிறம், அந்த மேற்பரப்பின் தன்மைக்கு வரப்போற இன்னொரு உபபிரிவு. அப்ப மேற்பரப்பின் தன்மை அப்படின்னு பேசும்போது இந்த 2 ப்ராப்பர்ட்டிஸுமே அங்க கதைக்கப்படும். உங்களுக்கு நல்லா தெரியும், கரடான மேற்பரப்புகள் நல்ல வெப்பத்தை கதிர்க்கும், நல்ல வெப்பத்தை உறிஞ்சும். இதே மாதிரி கருப்பான மேற்பரப்புகள் நல்லா வெப்பத்தை கதிர்க்கும், நல்லா வெப்பத்தை உறிஞ்சும். பளபளப்பான ஸ்மூத்தான ஷைனியான மேற்பரப்புகள் வெப்பத்தை கதிர்க்கிற அளவும் குறைவு, வெப்பத்தை உறிஞ்சுற அளவும் குறைவு. இதே மாதிரி வெண்ணிறமான அல்லது எப்படி சொல்ல, வெள்ளி போன்ற ஷைனிங்கான மேற்பரப்புகள், வெண்ணிறமான லைட் கலரா இருக்க மேற்பரப்புகள் வெப்பத்தை உறிஞ்சுற அளவும் குறைவு, கதிர்க்கிற அளவும் குறைவாக இருக்கும். இந்த கதையெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இப்ப இது எல்லா விஷயங்களையும் ஒன்னா சேர்த்து மேற்பரப்பின் தன்மைனே எழுதினாலும் உங்களுக்கு மார்க்ஸ் தான். அப்ப அது 3ஆவது காரணம். சரியா? இங்க சிக்மாங்கிறது யாரு? அது ஒரு காரணம் கிடையாது, அது ஸ்டெஃபான் மாறிலி. சரிதானே? நம்ம இதை ஈஸியா எழுதுறதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் இஏ சிக்மா டி டு த பவர் 4 எழுதுறோம். உண்மையிலேயே அது இஏ டி டு த பவர் 4 முன்னுக்கு தான் சிக்மா போட்டிருக்கணும் இல்லையா? நீங்க எப்படி வேணா ஞாபகம் வச்சுக்கோங்க, சிக்மாங்கிறது ஸ்டெஃபானின் மாறிலி. அப்ப காரணிகள் என்னென்ன? மேற்பரப்பின் மேற்பரப்பளவு, மேற்பரப்பின் வெப்பநிலை, திருத்தமா சொல்றதுன்னா தனி வெப்பநிலை 4ஆம் அடுக்கு, தனி வெப்பநிலை 4ஆம் அடுக்கு டி டு த பவர் 4 இருக்கு இல்லையா? சரி. அதே மாதிரி மேற்பரப்பின் தன்மை, தன்மைக்குள்ளதான் கரட்டு தன்மையும் நிறமும் வரும். சரிதானே? அப்போ 1வது சிம்பிள், நேரடியாக தியரி. அடுத்தது பாருங்க, ஒரு வெப்ப உணரியின் அளக்கும் வீச்சு 200 கெல்வினிலிருந்து 400 கெல்வின் வரையும் ஆகும். அவ்வளவுதான் அந்த சென்சரால அளக்க முடியும். இவ்வெப்ப உணரியை பயன்படுத்தி அளக்கப்படத்தக்க ஒரு கரும்பொருள் மேற்பரப்பின் குறைந்தபட்ச வெப்பநிலையிலும் உயர்ந்தபட்ச வெப்பநிலையிலும் ஒத்த உச்ச அலைநீளங்கள் லெம்டா மேக்ஸ், லெம்டா எம்னு தந்திருக்காங்க. உயர்ந்தபட்ச செறிவில் உள்ள அலைநீளம் கணிக்க அப்படின்னு சொல்றாங்க. லெம்டா மேக்ஸ் எங்க சம்மந்தப்படும்? அது வீனின் விதியோட சம்மந்தப்படும். தெரியுமா வீனின் விதி? லெம்டா மேக்ஸ் இன்டூ அந்த மேற்பரப்பின் தனி வெப்பநிலை, அது ஒரு மாறிலிக்கு சமனா இருக்கும். இந்த மாறிலி தான் வீனின் மாறிலி. தந்திருக்காங்க பாருங்க, இதுதான் அந்த வீனின் மாறிலி. ஓகேயா? இப்ப பாத்தீங்கன்னா உயர்ந்த
அந்த அந்த வெப்பநிலை அளக்கக்கூடிய வீச்சுல உயர்ந்த வெப்பநிலை தெரியும், அதே மாதிரி குறைந்தபட்ச வெப்பநிலை தெரியும். இந்த 2 வெப்பநிலைகளுக்கும் ஒத்த லாம்டா மேக்சிமம் உயர்ந்தபட்ச அலைநீளம் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. இதுக்கு 2 விட வரும், சரிதானே? உயர்ந்தபட்ச விட என்னன்னு கேட்ட உடனே நீங்க யோசிச்சிடக்கூடாது, லாம்டா மேக்சிமம்க்கு 2 விட வருது இல்ல. 200 கெல்வினா இருக்கும்போது ஒரு விட வரும், 400 கெல்வினா இருக்கும்போது ஒரு விட வரும். அது ரெண்டுலயும் மேக்சிமம் யாரு அப்படின்னு நீங்க போட்டக்கூடாது. இது 2 டெம்பரேச்சருக்குமே உள்ள மேக்சிமம் அலை நீளங்களை தாங்க, அப்படித்தான் கேட்டிருக்காங்க. 2 லாம்டாயமையும் கொடுக்கணும். பார்ப்போம், இதான் வீணின் விதி. இதுல லாம்டாயம் டெம்பரேச்சர் 200 கெல்வினாக இருக்கும்போது என்னது K/200ன்னு வரும் இல்லையா? கேங்கிறத தந்திருக்காங்களா? 2900. 2900 பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு விட வரும். அதை நீங்க சுருக்கி பாருங்க, உங்களுக்கு 14.5 மைக்ரோமீட்டர் மாதிரி வரும். ஓகே, இது 200 கெல்வினுக்கான உச்சபட்ச அலைநீளம். இதே மாதிரி லாம்டா மேக்சிமம் வென் 400 கெல்வின், இது பாத்தீங்கன்னா அது வீணின் மாறிலின் கீழ் 400 கெல்வினாக இருக்கும் இல்லையா? அந்த இந்த கேயும் வெட்டி விடுறதில்ல, இது கெல்வின மேல இருக்கிறது சிம்பிள் கே மாறிலி. 2900 கீழ் 400ன்னு வரும். 2900 பிரிச்சா அது இல்லையா 14.5, அது இன்னொரு 2 பிரிச்சு விட்டா சரி தானே? எவ்வளவு வரும்? 7.25 மைக்ரோமீட்டர். இப்படி வரும் அலை நீளங்கள். இவைதான் அந்த வெப்பநிலைகளுக்கு ஒத்த உச்ச அலை நீளங்களா காணப்படும். சிம்பிள் இனஃப். 3வது பாருங்க, மேலே A2ல் பெற்ற உச்ச அலை நீளங்கள் மின்காந்த திருசியத்தின் எந்த பிரதேசத்துக்கு உரியன? பாருங்க, 2 பேருமே மைக்ரோமீட்டர் வரிசையில தான் இருக்காங்க. அப்ப எந்த பிரதேசமாக இருக்கும்? ஐஆரா இருக்கும். தெரியும் தானே அந்த கதை? ரீஜன்ஸ் பாத்தீங்கன்னா ஐஆருக்கு, விசிபிளுக்கு, யூவிக்கு. ஐஆருக்கு பாத்தீங்களாக இருந்தால் அவர் 780 நானோமீட்டர்ல இருந்து 1 மில்லிமீட்டர் வரைக்குமே அவர் தான் ஐஆர். விசிபிள் ரீஜன் வந்து 400 நானோமீட்டர்ல இருந்து 780 நானோமீட்டர் வரைக்கும். அலைநீளம் சின்னதாக தானே ஃப்ரீக்வன்சி கூடும், ரைட்? யூவி எங்க இருந்து வரும்னா அவர் 10 நானோமீட்டர்ல இருந்து 400 நானோமீட்டர் வரைக்கும் வருவார். ஓகே, அப்ப இந்த நானோமீட்டருக்குள்ள வந்தாதான், நானோமீட்டர் வரிசையில வந்தாதான் நீங்க டக்குன்னு யோசிக்கணும், விசிபிளா யூவியான்னு தெரியாது. மைக்ரோமீட்டர்ல வந்தா டக்குன்னு பார்த்துட்டு போடலாம், ஐஆரா தான் இருக்கும். பாருங்களேன், அது 780 நானோமீட்டர்ல இருந்து 0.78 நானோமீட்டர்ல இருந்து 1 மில்லிமீட்டர் வரைக்கும் ஐஆர்ட்டு வீச்சு தான் அப்படின்னு சொன்னா மைக்ரோமீட்டர்ல இதுக்குள்ளதான் அடங்கும். ஓகே, இங்க நம்மளுக்கு வந்திருக்கிறது மைக்ரோமீட்டர். ஆகவே ஐஆர் அலைகள் அப்படிங்கிற திருசியத்துக்குள்ள அடங்கும். 3வதுக்கு ஐஆர் கதி. சரி, அதுவும் சிம்பிளான கேள்விதான். பி பாருங்க, மேற்குறித்த சதுரமுகியில் பளபளப்பற்ற வெள்ளை, பளபளப்பற்ற கருப்பு, பளபளப்புள்ள வெள்ளி, அது வெள்ளை இது வெள்ளி, பளபளப்புள்ள கருப்பு. அதாவது பளபளப்பு அப்படின்னு சொல்ல வர விஷயம் என்னன்னா, இப்ப கருப்பு கலர் எல்லாம் பளபளப்பா இருக்காது இல்லையா? அது அந்த கிளாசி பினிஷ் மாதிரி கருப்பு கலர் இருக்காது. கருப்பு வந்து ஒப்பமா இருக்க கதையை தான் சொல்றாங்க. பளபளப்பற்றதுன்னா கரடான கருப்பு, பளபளப்புள்ளதுன்னா ஒப்பமான கருப்பு, ஸ்மூத்தான கருப்பு. ஏன்னா 4 வெவ்வேறு வகை மேற்பரப்புகள் உள்ளன. வெப்ப உணரிகள் சதுரமுகியின் உரிய மேற்பரப்புகளின் வெப்பநிலைகளை இப்படி அளக்குதான், ரைட்? இப்ப பாருங்க, சென்சர் 4 வச்சிருந்தோம் தானே சுத்தி ஒவ்வொரு மேற்பரப்பு முன்னுக்கும். அப்படி வைக்கும்போது ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வெப்பநிலை அளக்குறாங்களாம். ஒருத்தர் 87 பெரிய வெப்பநிலை அளக்குறாரு, இன்னொருத்தர் 37 சின்னதான் அளக்குறாரு. இது காரணம் என்னன்னா, ஒவ்வொரு மேற்பரப்பும் கதிர்க்கிற வெப்பத்தின் அளவு மாறும். அதுக்கு ஏத்த மாதிரி அந்த சென்சஸும் வாங்குற வெப்பத்தின் அளவு மாறும் இல்லையா? அப்ப அந்த வெப்பத்தை தானே அவர் வாசிப்பாரு. அந்த வாங்குற வெப்பம் மாறுறபடியா வெப்பநிலைகள் வேற வேறையா தான் வாசிப்பாரு. ஒழுங்கு முறையில் அன்றி காட்சிப்படுத்தப்படுகின்றன. ஒவ்வொரு மேற்பரப்புக்கும் மொத்த வெப்பநிலை வாசிப்புகளை இனங்கண்டு எழுதுக, ரைட்? இது தெரியும் தானே? யாரு நல்ல வெப்பத்தை கதிர்ப்பா? பளபளப்பற்றதா இருக்கணும், அதாவது கரடானதா இருக்கணும். அதே நேரம் கருப்பு கலரா இருக்கும். அப்ப பளபளப்பற்ற கருப்பு தான் நல்ல வெப்ப கதிர்ப்பை கதிர்க்கும். அப்ப அந்த முகத்துக்கு முன்னாடி இருக்க சென்சர் தான் பெரிய டெம்பரேச்சரை வாசிக்கும். அப்போ பளபளப்பு அற்ற கருப்பு பிளாக் தான் 87 பாகைசியாக இருக்கும். அதான் பெருசு, ரைட்டா? இதுக்கு அடுத்தது பளபளப்புள்ள வெள்ளையாக இருக்கும். கருப்பாக இருக்கும். பளபளப்புள்ள கருப்பாக இருக்கும். அதுக்கு 72 பாகைசி. அடுத்தது பளபளப்பற்ற வெள்ளை, எவ்வளவு டெம்பரேச்சர்? 47. அதே மாதிரி கடைசியா பளபளப்புள்ள வெள்ளையா வெள்ளி இல்லையா? அது வெள்ளி, அது சில்வர். அவங்க சில்வர்னு கொடுத்துருக்காங்க, அது வெள்ளைன்னு கொடுத்துருந்தாலும் சரி, ரைட்? வெள்ளி உண்மையிலே வெள்ளையை நல்லா ஸ்மூத்தா எடுத்து அது கண்ணாடி மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணும், அதான் வெள்ளின்னு தந்திருக்காங்க. அதுக்கு எவ்வளவு? 37 பாகைசி, ரைட்? இப்ப இங்க நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த கதிர்க்கிற அல்லது உறிஞ்சுற அளவை தீர்மானிக்கும் போது பளபளப்பு தன்மையை விட அவருடைய நிறம் பெரிய பங்களிப்பை ஆற்றுவார். பாருங்க, கருப்புலயே பளபளப்பற்றதற்கு பளபளப்பு உள்ளது இருக்கு, வெள்ளையில பளபளப்பற்றதற்கு பளபளப்பு உள்ளது இருக்கு. கருப்பா இருக்கும் போதுதான் பெரிய டெம்பரேச்சர்ஸ் வந்துச்சு இல்ல, இப்படி வந்திருக்கலாம்ல, பளபளப்பற்ற கருப்பு, அதுக்கு அடுத்து பளபளப்பற்ற வெள்ளை. அப்ப பளபளப்பற்ற தன்மை, அதாவது கரட்டு தன்மை தான் பெரிய ஒரு காரணியாக இருந்தால், பெரிய தாக்கம் செலுத்துற காரணியா இருந்தா பளபளப்பற்ற 2 பேரும் மேல வந்திருப்பாங்க, பளபளப்புள்ள கருப்பும் வெள்ளையும் கீழே வந்திருப்பாங்க இல்லையா? ஆனா அப்படி வரல. எப்படி வந்திருக்கு? பளபளப்பு அப்படிங்கிற அந்த ஒப்பமான
சார்பானத்தன்மைங்கிற ப்ராப்பர்ட்டியை விட அவருடைய நிறம் தான் கதிர்க்கிற அல்லது காலுற அளவை வந்து பெரும்பான்மையாக தீர்மானிக்கிறார். ரைட், அதை தெரிஞ்சுக்கணும். அப்ப கருப்பா இருக்க பளபளப்பற்றது நல்ல பெரிய டெம்பரேச்சர், அடுத்து கருப்பா இருக்க பளபளப்பானது அடுத்த டெம்பரேச்சர், அதுக்கு அடுத்துதான் வெள்ளை கலர் வரும். சரிதானே? அப்ப அந்த கரட்டுத்தன்மையை விட நிறம் தான் கதிர்க்கிற கால்ற அளவை நல்லா தீர்மானிக்கிறா. அதை புரிஞ்சுக்கணும். சரிதானே? அது ஒரு முக்கியமான விஷயம், நோட் பண்ணி வைங்க. அப்ப இனங்கண்டு எழுதியாச்சு, அது சரி. மேற்பரப்பு உயர்ந்தபட்ச மேற்பரப்பு காலத்திறனை உடையது எதுவாக இருக்கும்? எது நல்லா காலும் பளபளப்பற்ற கருப்பு இல்லையா? இதுதான் விட இந்த சின்ன சின்ன கேள்விகள். அடுத்து 3வது, அறை வெப்பநிலை 27 பாகைசி எனின் மேலே B2வில் இனங்காணப்பட்ட மேற்பரப்பின் காலத்திறன் 1 என கொண்டு பளபளப்புள்ள வெள்ளி மேற்பரப்பின் தொடர்பு காலத்திறனை எழுதுக அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, இதுதான் கொஞ்சம் யோசிக்கிற குழப்பமாகிற ஒரு கேள்வி. இங்க பாருங்க, இப்போ இது வந்து சென்சரோட சம்பந்தப்பட்ட ஒரு கதை. இதுதான் நம்மளுடைய லெஸ்லியின் கியூப்னு வச்சுக்கோங்களேன். இதான் நம்மளோட லெஸ்லியின் குற்றி இப்படி இருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சென்சரை வச்சிருக்கோம். இந்த சென்சர் அவங்க எப்படி உருவாக்கியிருப்பாங்க? இதுக்கு முன்னுக்கு வெள்ளி இருக்கா, கருப்பு இருக்கா, இல்ல பச்சை இருக்கா அப்படின்னு என்ன கலர் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி வாசிப்பு எடுக்கிற மாதிரியா உருவாக்கியிருப்பாங்க? இல்ல. இது எப்படி உருவாக்கியிருப்பாங்கன்னா எல்லா மேற்பரப்புக்கும் பொதுவா தான் உருவாக்கி வச்சிருப்பாங்க. அதாவது ஒரு கரும்பொருளுக்கு முன்னால இவரை வச்சா, கரும்பொருளுக்கு முன்னால இந்த சென்சரை கொண்டு போயிட்டு வச்சா, அங்க வார வெப்ப கதிர்ப்புகளை வச்சு இது கரும்பொருளாக இருந்தால் எவ்வளவு வெப்பத்தை அந்த மேற்பரப்பு என்ன வெப்பநிலையா இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி அல்லது அப்படி கால்குலேட் பண்ற மாதிரி தான் இதை செஞ்சு வச்சிருப்பாங்க. அதான் உங்களுக்கு தெரியும் தானே, கியூங்கிறது எப்சைலன் T⁴ இப்படிதான் நம்ம எழுதுவோம். இதுதான் உண்மையான விஷயம். காலத்திறன் இன்டூ T⁴ அப்படி எழுதுறதுதான் உண்மையான விஷயம். ஆனா இவரை கரும்பொருளுக்கு தான் செஞ்சு வச்சிருப்பாங்க. அப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னா, உண்மையிலேயே இதுல இருக்க போற மேற்பரப்புகள் எல்லாமே ஒரே டெம்பரேச்சர்ல தான் இருக்கும். நம்ம சுடு தண்ணி ஊத்துறோம் இல்லையா, இந்த மேற்பரப்புகள் எல்லாமே ஒரே டெம்பரேச்சர் Tல தான் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த தண்ணியின் வெப்பநிலை Tல தான் இருக்கும். இதுல இருந்து கதிர்க்கப்பட்டு வெப்பம் கதிர்க்கப்பட்டு இந்த உணரிய அடையும் போதுதான் அந்த வெப்ப சக்திகள் மாறும். ஏன்னா கதிர்க்கப்படுற அளவு தான் ஒவ்வொரு மேற்பரப்புலையுமே மாறப்போகுது. ஓகே, சரி. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டா, இந்த மேற்பரப்புல இருந்து கதிர்க்கப்படுறது எவ்வளவு வெப்பம், இந்த உணரி அந்த வெப்பத்தை எப்படி வாங்குது, அதுகளுக்கு தான் 2 தொடர்பு எழுதி பார்க்க போறோம். ஓகே, கதிர்க்கப்படுற வெப்பம் எழுதுனா, அதை கியூன்னு போட்டு கதிர்க்கப்படுற வெப்பம் எழுதுனா இவருடைய மேற்பரப்பிண்ட வெப்பநிலை Tன்னு போடுவோம். சரியா? மேற்பரப்பிண்ட காலத்திறன் என்னது? Eன்னு போடுவோம். அதுதான் நம்மளுக்கு தெரியாது. அது உண்மையிலே கருப்பு சார்பான காலத்திறன். ஏன்னா கருப்பு ஒண்ணுன்னு தானே எடுக்கிறாங்க. ரைட்? அப்ப காலப்படுற அந்த வெப்பத்தின் அளவு, அந்த ரேட் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னா E இன்டூ இவருடைய மேற்பரப்பு Tன்னு தானே நம்ம போட்டோம். அப்ப T⁴ இன்டூ ரூம் டெம்பரேச்சர் TRன்னு போடுறேன், அவருட்டு பவர் 4. இதுதான் காலப்பட்டது. ஆனா இங்க காலப்பட்ட வெப்பத்தை இவர் உறிஞ்சினார் இல்லையா? உறிஞ்சும் போது எப்படி உறிஞ்சினாரு? அது ஒரு கரும்பொருள் நினைச்சுக்கிட்டு உறிஞ்சினார். ஞாபகம் இல்லையா? அது ஒரு கரும்பொருள் நினைச்சிட்டு உறிஞ்சினார். அப்போ இவர் உறிஞ்சின வெப்பமும் அதே கியூ தான். கால்னது தானே உறிஞ்ச முடியும். ஆனா அங்க வெப்பத்தை உறிஞ்சுற அளவு எப்படி இருக்கு? அந்த மேற்பரப்பு 310 கெல்வின், அதாவது 37 பாகைசியில இருந்து வருது. 37 பாகைசியில இருந்து வார பாகைசி கிடையாது, 310 கெல்வின்ல அவர் டு பவர் 4 மைனஸ் 300 டு பவர் 4. இந்த வெப்பநிலை வித்தியாசத்துல வார கரும்பொருள் அப்படிங்கிற வெப்பத்தை தான் இவர் உறிஞ்சிருப்பார். நான் சொல்றது புரியுதா? ஏன்னா அவரு கரும்பொருள் உறிஞ்சுறத பாக்குறதுக்கு தான் உறிஞ்சுறாரு. ஆனா உண்மையிலே என்ன டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்ல நம்மளுக்கு கதிர்ப்பு வருது? 310 மைனஸ் 300 4 மடங்கு அதுலதான் வருது. அப்ப இவர் உறிஞ்சின வெப்பம் இது. ஆனா உண்மையா காலப்பட்ட வெப்பம் என்னது? அவருடைய உண்மையான மேற்பரப்பு வெப்பநிலை. இது வந்து E இன்டூ அவருடைய மேற்பரப்பு வெப்பநிலை கரும்பொருளை இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? அது கருப்பா இருந்திருந்தா 360 4 மடங்கு மைனஸ் 300 4 மடங்கு இப்படியே வந்திருக்கும். இப்ப என்ன பண்ணலாம்னா இந்த 2 கியூமே சமன். காலப்படுறதும் அந்த சென்சர் உறிஞ்சுறதும் சமன் இல்லையா? அப்ப E இன்டூ, அதாவது தான் சில்வர் விட்டு 360 4 மடங்குக்கு தந்திருந்தாங்க 16 தர 19, 300 தர 4 மடங்கு 300 4 மடங்கு 8 தர 19 கழிச்சா 8 தர 19ன்னு வரும். இது உறிஞ்சப்படுறது எப்படி இருக்கு? அத கரும்பொருள் நினைச்சிட்டு உறிஞ்சுறாரு. ஆனா உறிஞ்சும் போது அவர் இந்த டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்ல, இந்த டெம்பரேச்சர் 4 மடங்குகள் டிஃபரன்ஸ்ல இருக்க கதிர்ப்பத்தை உறிஞ்சுறாரு அவரு. ஆனா கரும்பொருள் நினைச்சுக்கிட்டு உறிஞ்சுறாரு. அப்ப 310 4 மடங்கு என்னது? 9 தர 19, 300 4 மடங்கு 8 தர 19 கழிச்சா 1 தர 19, 1 தர 19 இததான் உறிஞ்சுறாரு. இப்ப ஈ தானே வேணும். நம்ம இத பி கருப்பு கலர்ண்ட வந்து நம்ம 1ன்னு போட்டபடியா நீங்க ஈ கண்டுபிடிச்சங்களாக இருந்தால் கருப்பு சார்பானதான் வரும் இல்லையா? அப்போ 1 கீழ் 8 வரும். 19 19 வெட்டுப்பட்டு 1 கீழ் 8 வரும். அதாவது 0.125. இதுதான் வெள்ளி மேற்பரப்பின் தொடர்பு காலத்திறனாக இருக்கும். நம்ம இந்த கேள்வி எப்படி செய்தோங்கிறத சரியா புரிஞ்சு வச்சுக்கோம். ரைட்? திருப்பி ரிவைண்ட் பண்ணி பாருங்க. ஓகே, விலங்கல்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க.
பாருங்க, நான் எழுத ட்ரை பண்றேன். ஓகே, அது என்னன்னா இங்க வந்து இவர் காலும் போது எப்படி கால்றாரு, ஈங்கிற காலத்திறனோட கரும்பொருளாவே இருக்கணுமே, கரும்பொருளாவே இருந்தா ஈங்கிற காலத்திறனோட 360 4 மைனஸ் 300 4 விகித சமனா வெளியில கால்வார். இது உண்மையிலே விகித சமன் வரணுமா? சரி, இந்த தொடர்பு எழுதும் போது நீங்க பிரிச்சு தான் எழுதுறீங்க, ஒரு சமன்பாட்டை இன்னொரு சமன்பாட்டால பிரிச்சு. ஆனா உறிஞ்சிறவர் அந்த சென்சர் எப்படி உறிஞ்சுவாரு, கரும்பொருள்னு நினைச்சுக்கிட்டு அங்க வார கதிர்பிண்ட அளவு பாத்தீங்கன்னா 310 கெல்வின் வெப்பநிலையில இருக்க மேற்பரப்புல இருந்து வார மாதிரி இருக்கு. அப்படிதான் அவர் உறிஞ்சுவார் இல்லையா? அப்ப அந்த தொடர்பை போட்டு பார்த்துதான் நம்ம ஈகான்றோம் 1/8 வரும், 0.125. சி பார்ட் பாருங்க, முறையே E1 E2 எனும் காலத்திறன்களையும் T1 T2 T1 வந்து பெருசா இருக்காம் எனும் வெப்பநிலைகளையும் கொண்ட இரு சமாந்தர மேற்பரப்புகளுக்கு இடையே அலகு பரப்பளவிற்கான தேரிய கதிர்ப்பு வெப்ப மாற்றம் மாற்ற வீதம், அலகு பரப்பளவுக்கான வெப்ப மாற்ற வீதம்னு சொன்னா அது வந்து செறிவு, வாட்-மீட்டர் -2ல செறிவு. அதை கியூனே தந்திருக்காங்க, பரவாயில்ல. கியூ வந்து இப்படி தாராங்க. பெட்டி வடிவத்தில் உள்ள விசேட வகை வெப்ப குடுவை, அதாவது அந்த இது இருக்கும், ஹீட் ஜக், தெர்மோஃபிளாஸ்க், சுடுதண்ணி போத்தல், அது உரு 2இல் காட்டப்பட்டுள்ளவாறு ஏபிசி எனும் 3 சுவர்களை கொண்டுள்ளது. ரைட்டா, இப்படி 3 சுவர் இருக்கா. சுவர் ஏயின் வெளி மேற்பரப்பிலும் சுவர் பியின் உள் மேற்பரப்பிலும் வெள்ளிப்பூச்சு பூசப்பட்டுள்ளது. ரைட், ஏ இருக்காரு இல்லையா, அவருட்டு வெளி மேற்பரப்புலையா, ஆமா, அவருடைய வெளி மேற்பரப்பிலும் பியினுடைய உள் மேற்பரப்பிலும் வெள்ளிப்பூச்சு பூசப்பட்டிருக்கான். சுவர் ஏயும் சுவர் பியும் ஒரு வெற்றிடத்தின் மூலம் வேறாக்கப்பட்டிருக்கான். சுவர் ஏக்கும் சுவர் பிக்கும் இடையே ஒரு வெற்றிடத்தை பேணுவதற்கான காரணம் என்னது நம்மளுக்கே தெரியும். இங்க வெற்றிடம் இல்லாம வழியோ அல்லது வேற யாராவது இருந்தாங்கன்னா உள்ளுக்கு இருக்க அந்த சூடான நீருட்டு வெப்பத்தை அந்த ஊடகம் என்ன பண்ணும், வாங்கி 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 வெளியில கடத்திக்கிட்டு இருக்கு. வெளியில கடத்தினா சூடான பொருளோட வெப்பம் சூழலுக்கு இழக்கப்படும், அப்படியே இல்லாம போயிடும், அப்படியே ஆறி போயிடும் இல்லையா? இப்ப நடுவுல வெற்றிடத்தை வச்சா கடத்தல் நடக்கிறதுக்கு அங்க ஊடகம் இல்லை. இதே மாதிரி இங்க ஏதாவது பாய்கள் இருக்குமாக இருந்தால் இதை நம்ம இடையில போட்டு வச்சிருந்தா, அதாவது வழியோ அல்லது ஏதாவது திரவங்களோ இந்த வெற்றிட இருக்க இடத்துல இருக்குமாக இருந்தால் மேற்காவுகையினூடாகவும் வெப்பம் இழக்கப்படலாம் சூழலுக்கு. அப்ப நம்ம அதையும் தடுக்கணும், ஊடகத்தை இல்லாமக்கணும். அப்ப அதுல இருந்து நம்ம என்னது நம்மளோட கோல் என்னன்னு கேட்டா, கடத்தல் அல்லது மேற்காவுகை மூலமாக சூடான போத்தலில் உள்ள வெப்பம் சூழலுக்கு இடம் மாற்றப்படுவதை தடுப்பதற்காக. அப்படி எழுதுனா சரி, ஊடகத்தை இல்லாம பண்றோம், அப்ப கடத்தலாலையும் போகாது, மேற்காவுகையாலையும் அல்லது உடன்காவுகையாலையும் போகாது. உங்களுக்கு நல்லா தெரியும், கடத்தலுக்கும் உடன்காவுகைக்கும் ஊடகம் வேணும், கதிர்ப்புக்கும் ஊடகம் தேவை இல்லையா? அப்போ அதுக்காக தான் வெற்றிடம் பயன்படுத்துறோம், அது உங்களுக்கு தெரியும். அடுத்த பாருங்க, சுவர் ஏக்கும் சுவர் பிக்கும் வெள்ளி பூச்சிடப்பட்ட மேற்பரப்புகள் பயன்படுத்துவது ஏன். பாருங்க, ஏங்கிற மேற்பரப்புட்டு வெளிப்பக்கமா வெள்ளிப்பூச்சு பூசியிருக்காங்க, பிங்கிற மேற்பரப்புக்கு உள்பக்கமா வெள்ளிப்பூச்சு பூசியிருக்காங்க. இது நீங்க ஒரு பாட்டில் ஒண்ணு நீங்க திறந்து பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இது ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னு சொன்னா, ஏங்கிற மேற்பரப்புட்டு வெளிப்பக்கமாக வெள்ளிப்பூச்சு பூசி இருந்தால் அதுல இருந்து வெப்பம் கதிர்க்கப்படாது. இதே மாதிரி பீண்ட அந்த பாட்டில் மாதிரி பகுதி இருக்கு இல்லையா, அதுக்கு உள் மேற்பரப்புல வெள்ளிப்பூச்சு பூசி இருந்தா கதிர்க்கப்படுறத அவர் உறிஞ்ச மாட்டார். புரியுதா? அவர் உறிஞ்ச மாட்டார், அதை தெரிச்சு வெளியில அனுப்பி விட்டுருவார். அப்போ ஏங்கிறதுல பூசப்பட்டிருக்குது அந்த சூடான பொருள்ல இருக்க வெப்பம் கதிர்ப்பாக வெளியில போகாம இருக்குது. பீல பூசப்பட்டிருக்குது அந்த கதிர்ப்பை பி உறிஞ்சாம இருக்குது. ஆகவே எப்படியோ இது ரெண்டையும் பொதுவாக சேர்த்து கதிர்ப்பின் மூலமாக வெப்பம் இழக்கப்படுவதை தடுப்பதற்காக வெள்ளிப்பூச்சு பூசப்பட்டிருக்கும் அப்படின்னு எழுதுனீங்கன்னா சரி. அதான் ரெண்டாவது கேள்விக்கான விடையா இருக்கும். மூணா பாருங்க, வெள்ளி பூச்சிடப்பட்ட மேற்பரப்புகளின் காலத்திறன் 0.02 எனில் ஏயின் வெளிச்சுவருக்கும் பியின் உட்சுவருக்கும் இடையே அலகு பரப்பளவிற்கான தேரிய கதிர்ப்பு வெப்ப இடமாற்ற வீதத்தை கணிக்க குடுவையில் ஏயின் வெளிச்சுவரின் வெப்பநிலை பியின் உட்சுவரின் வெப்பநிலை ஆகிய முறையை இப்படி தந்திருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணும், அவங்க தொடர்பு தந்திருந்தாங்க அதானே கேக்குறாங்க இல்லையா, தேரிய கதிர்ப்பு வெப்ப இடமாற்ற வீதத்தை, அலகு பரப்பளவுக்கு தேரிய கதிர்ப்பின் வெப்ப இடமாற்ற வீதம், அதுதான் கியூன்னு மேல தந்திருக்காங்க. அதுல பிரதியிட வேண்டியதான் இல்லையா, கியூ தான் கேக்குறாங்க. கியூ என்னவாக இருக்கும், சிக்மாங்கிறது ஸ்டெஃபான்ஸ் மார்லி 6 தர 10⁸ நீங்க பிரதியிட்டு காட்டணும். பிரதியிட்டுக்கு ஒரு மார்க்ஸ் கொடுத்திருந்தாங்க, நான் இங்கே சும்மா நார்மலா போட்டு சுருக்கிறேன். உள் மேற்பரப்பு பாத்தீங்கன்னா எவ்வளவு இல்ல, ஏங்கிற வெளி மேற்பரப்பு பாத்தீங்கன்னா 100 பாகைசி, அப்படின்னா 100 வந்து நீங்க 273 கூட்டினா 373 வரும், அதுக்கு 19 தர 19. அதே மாதிரி T2ங்கிறது 27 பாகைசி, அது 300 இருந்தால் அதுக்கு எவ்வளவு வருது, 8 தர 19. அப்போ அது ரெண்டுக்கும் இடையிலான டிஃபரன்ஸ் தான் அங்க போடணும். அப்ப 19 இருந்து 8 போன எவ்வளவு, 11 தர 19. அது நீங்க பிரதியிட்டு காட்டணுமா, பிரதியிட்டுக்கு ஒரு மார்க்ஸ் தந்திருந்தாங்க. கீழே 1/கீழ் E1 + 1/கீழ் E2, அது அந்த மேற்பரப்புகள்ட என்ன காலத்திறன்கள் இல்லையா, ரெண்டுமே வெள்ளி தானே, அப்ப 0.02 0.02 தான். அப்படியே பிரதியிடுவோம், சமன்பாடு தந்திருக்காங்க, பிரதியிட -1 இப்படி வரும், பிரதியிட வேண்டியதான். ரைட், இப்ப சுருக்கம் இங்க 10⁸ 19ல ஒரு 10 மிஞ்சும், 66
ஒரு 10 இருக்கு 660 வரும். அப்ப Q உங்களுக்கு வரப்போகுது 66 தர 10 தர பாருங்க இந்த இடத்துல 0.02 0.02 -1ன்னு சொன்னா 99ன்னு கீழே வரும். 99ன்னு கீழே வரும். நியாயமா? ஆமா இல்லையா? 1ன் கீழ் 99க்கு பெருமானம் தந்திருக்காங்க. எங்கேயோ தந்திருந்தாங்களே, எங்க இந்த பாருங்க தந்திருக்காங்க. இந்த இருக்கு 0.01. அப்ப Qங்கிறது 66 தர 10 தர 0.01 வரும். அதாவது 6.6. இவருடைய அலகு எப்படி இருக்கும்? அவங்க என்ன சொன்னாங்க? அலகு பரப்பளவிற்கான தேரிய கதிர்ப்பு வெப்ப இடமாற்று வீதம். வெப்ப இடமாற்று வீதம்னு சொன்னா அது Q/T. அதாவது ஜூலின் கீழ் நேரம்னு வரும். வெட்டு அலகு பரப்பளவுக்கு மீட்டர் -2ன்னு வரும். அப்ப வெட் மீட்டர் -2 இது செறிவுக்கான அலகு. ரைட்டா? செறிவுக்கான அலகு வரும். நல்லா பாருங்க, கதிர்ப்புக்கு பதிலாக கடத்தல் காரணமாக ஏன் வெளிச்சுவருக்கும் பியின் உட்சுவருக்கும் இடையே வெப்ப இடம் மாற்றம் ஏற்படும் எனில், அதாவது கதிர்ப்பின் காரணமாக இவ்வளவு என்னது வெப்ப இழப்பு இருக்கு. வெப்பம் வெளியில போகுது, கதிர்ப்பால போகுது. அவர் என்னதான் வெள்ளி மேற்பரப்பாவே இருந்தாலும் கதிர்ப்பால போகுது. இப்ப கதிர்ப்பு இல்லாம கடத்தல் மூலமாக இதே வெப்ப இழப்பு வரணுமாக இருந்தால் C3ல் கணிக்கப்பட்ட அலகு பரப்பளவிற்கான அதே வெப்ப இடமாற்ற வீதத்தை பெறுவதற்கு பயன்படுத்த வேண்டிய வெப்ப கடத்தாறு இவ்வளவாம் உடைய ஒரு காவடி திரவியத்தின் தடிப்பை கணிக்க இங்கு உறுதி நிலைமைகளை கருத்திற்கொள்கன்னு சொல்றாங்க. அதாவது கடத்தல் மூலமாக போறதுக்கு எவ்வளவு லென்த் இருக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. நம்மளுக்கு தெரியும் தானே, கடத்தல் மூலமாக எழுதுனா Q என்னது வெப்ப இழப்பு வீதம் Q/T KA டெல்டா தீட்டா ஓவர் டெல்டா எல்னு போடும் நீளம். ஆனா நம்ம மேல என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? Q/T-யா இல்ல, அங்க போட்டிருக்க Q வேறையா, அங்க போட்டிருக்க செறிவு. அப்ப Q/T கீழே இன்னொரு ஏயும் வந்தா தான் மேல இருக்க செறிவு வரும். அப்ப அந்த ஏ கொண்டு வந்து கீழே பிரிச்சு விட்டா அந்த கணியம் தான் 6.6. இதே செறிவு இங்கேயும் வரணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. வெப்ப இடமாற்ற வீதம் அதே பரப்புக்கு, சரிதானே? அப்போ அது K × டெல்டா தீட்டா ஓவர் எல்னு வரும். K எவ்வளவு? 6.6 தர 10^2. டெல்டா தீட்டா எவ்வளவு வெப்பநிலை வித்தியாசம் ரெண்டுக்கும் இடையில? 100 - 27 73ன்னு வரும். ஓகேயா? நீளம் தெரியாது. இப்ப இதை சுருக்கி பாருங்க, 6.6 6.6 வெட்டுப்படும். எவ்வளவு சிம்பிளான சுருக்கல் இல்லையா? ஒரு 10^2 அந்த பக்கம் போனா 100 எல்லுன்றது இல்ல, இப்படி பண்ணும். 10^2 இந்த பக்கமே இருக்க இப்படி போடணும். எல்ல அந்த பக்கம் கொண்டு போகும். அது 7.0.73ன்னு வரும். மீட்டர்ல வரும் இல்லையா? வெட் மீட்டர் -2ல தானே போட்டா, அப்ப மீட்டர்ல வரும். அப்ப எல் உங்களுக்கு எவ்வளவு பெருசா வருதுன்னா 73 சென்டிமீட்டரா வருது. அதாவது இவ்வளவு சிறிய ஒரு மேல கண்டுபிடிச்சமே 6.6 வெட் மீட்டர் -2 அவ்வளவு சின்ன அலகு பரப்பளவிற்கான அதே வெப்ப இடமாற்ற வீதத்தை பெறுறதுக்கு கடத்தல் மூலமாக இந்த கணியத்தை பயன்படுத்தி ஒரு காவட்கட்டு நீங்க போட்டிருக்கீங்கன்னு வைங்களேன். அந்த காவட்கட்டு 73 சென்டிமீட்டர் பெருசானதா இருக்கும். எப்படி? இங்க ஏல இருந்து பி வரைக்கும் 73 சென்டிமீட்டர் காவட்கட்டு இருக்கும். 73 சென்டிமீட்டர்னா எவ்வளவு பெருசு? கிட்டத்தட்ட 1 மீட்டர் கோல்ல கால்வாசி இல்லையா? அது ஒரு பக்கம் மட்டும். இதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 73 சென்டிமீட்டர் வரும். அப்படியே சுத்தி 73 சென்டிமீட்டர் இருக்கும். அப்படி ஒரு தண்ணி போத்தல் தூக்கிட்டு போக முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப அதான் பிரச்சனை. அப்போ வெற்றிடத்தின் அந்த கடத்த முடியாத இயல்பை நம்ம இங்க அழகா யூஸ் பண்ணிக்கிறோம். இதே ஒரு வெப்பத்தை மிக குறுகிய அளவுல கடத்தக்கூடிய ஒரு ஆளாகவே இருந்தாலும் கூட அவரை பயன்படுத்தி நீங்க ஒரு காவட்கட்டு செஞ்சு இந்த மாதிரி ஒரு வேக்யூம் ஃபிளாஸ்க் செய்ய போனீங்கன்னா அது ரொம்ப பெரிய ஒரு காவட்கட்டா இருக்கணும். அதை விட வெற்றிடத்தை போடுறது சரியான ஈஸின்னு சொன்னா சரியான எஃபெக்டிவ் யூசேஜ் இருக்கு. ஆனா அது வந்து சரியான கஷ்டமான ஒரு வேலை. ஏன்னா நம்ம வேக்யூம் பம்பை போட்டு அங்க இருக்க காத்தை பம்ப் பண்ணி வெளியில எடுக்கணும். அதுக்கு சரியான மாதிரி பவர் போகும். ரைட்டா? அப்ப நம்ம கஷ்டப்பட்டுதான் அந்த காத்தெல்லாம் வெளியே எடுக்கணும். வெற்றிடம் உருவாக்குறது கஷ்டம், ஆனா சரியான எஃபெக்டிவ். அப்பதான் அது போத்த மாதிரி இருக்கும். இல்லாட்டி பெரிய டேங்கை தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும். சரியா? அப்ப அதை புரிய வைக்கிறதுக்கான ஒரு கேள்வியா தான் 4 போட்டிருக்காங்க. உண்மையிலேயே நல்ல ஒரு கேள்வி. ரைட்? அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? கேள்வியை ஃபுல்லா செஞ்சு முடிச்சுட்டு 73 சென்டிமீட்டர் வருது, அவ்வளவுதான் வச்சுட்டு போயிருவோம். ஆனா கொஞ்சம் யோசிக்கணும். 73 சென்டிமீட்டர் வந்தா எப்படி இருக்கும் அந்த பிளாஸ்க் இல்லையா? அப்படி யோசிச்சு பாக்குறதுக்காக தான் கேள்வி கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த கேள்வியை பாத்தீங்கன்னா இது கஷ்டமான ஒரு கேள்வி கிடையாது, சிம்பிள் தான். இதுல இந்த பி பார்ட்ல 3வது இருக்கே, அது மட்டும் ஒரு நல்ல கேள்வி இல்லையா? அது கொஞ்சம் யோசிக்கிற கேள்வி. அதை மார்க் பண்ணி வைங்க, அது ஒரு நல்ல ஒரு கேள்வி. ஓகே, ரைட். இதுதான் இந்த லெஸ்லியின் கியூப் சம்பந்தப்பட்டு வந்த கேள்வியாக இந்த முறை வந்திருக்கு. பெரும்பாலும் லெஸ்லிஸ் கியூப் வந்து இந்த வருஷம் வாரத்துக்கான வாய்ப்பு குறைவுதான். போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வரும் 2026. ஸோ போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. அதுக்குன்னு அது மட்டும் தான் வரும்னு இல்லை, ஒரு என்னது ஒரு எதிர்பார்ப்பு தான். அதே தான் வரணும்னு இல்லை, அது வாரத்துக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, பார்த்துட்டு போங்க. சரி, அப்ப இந்த கேள்வி நம்ம செய்திருக்கோம். இது சிம்பிளான ஒரு கேள்வி தான். சரி, சின்ன ஒரு கேள்வி. அப்ப இது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நம்ம அடுத்த கேள்வியில மீட் பண்ணுவோம்.